சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ரோகிணிக்கு ஸ்ருதியோட அம்மா ஃபோன் பண்ணதாலையும் 2 லட்ச ரூபா பணத்தை சீக்கிரமாகவே திருப்பி தரணும் அப்படின்னு பேசினதாலையும் என்ன செய்யனே தெரியாமல் நிற்கிறாங்க ரோகிணி. அந்த சமயம் ரோகிணியோட கடைக்கு வந்த ஸ்ருதியும், என்ன ரோகிணி, நான் தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு போகணுன்னு வந்திருக்கேன், நீங்கள் என்ன ஃபோனையே பார்த்துட்ருக்கீங்க, யார் ஃபோனில், எங்கள் அம்மாவா அப்படின்னு கேட்க, உங்கள் அம்மா தான், ஆனால் வேறு எதுவும் பேசலைன்னு சொல்லும்போது, எதுக்காக ரொம்ப பதட்டமாக பேசுகிறீங்க? இல்லை, எங்கள் அம்மா இப்படி பொருளெல்லாம் வாங்கணுன்னா கண்டிப்பாக பெரிய கடைக்கு தான் போவாங்க, இந்த மாதிரி சின்ன கடைக்கெலாம் வரவே மாட்டாங்க. நான் மனோஜோட கடையை பற்றி தான் பேசுகிறேன். நான் இங்கே எந்த வேலைக்கு வந்திருக்கேன்னு தெரியும், ஆனால் நீங்கள் எனக்கு எந்த பொருளையுமே நீங்கள் சரியாக என்ன ஏதுன்னு சொல்லலை, என்கிட்ட சரியாக பேசாமல் ஃபோனையே பார்த்துட்டு நிற்கிறீங்க, என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே ஸ்ருதி, எனக்கு கொஞ்சம் வெளியில் நிறைய வேலை இருக்குது, நீங்கள் என்னென்ன பொருள் வேணும்னு மட்டும் சொல்லுங்கள், அதை நான் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்பி வச்சிடுறேன். அது மட்டும் இல்லை, பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை, மனோஜோட கடை தானே, நம்ம வீட்டில் இதை பற்றி பேசிக்கலாமா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீங்களும் கிளம்புங்களேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன இந்த ரோகிணி, எங்கள் அம்மா ஃபோன் பண்ணதா சொல்கிறாங்க, ஆனால் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி பேசினதுக்கப்புறமா இவங்க முகமே சரியில்லை, ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க, அப்படி என்னதான் எங்கள் அம்மா இந்த ரோகிணி கிட்ட பேசியிருப்பாங்க? இதை பற்றி ரோகிணி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நினச்சா ரோகிணி என்கிட்ட பேசவே விரும்பலை, என்னென்னு தெரியல, நிறைய வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க, என்னையும் இங்கேருந்து கிளம்ப சொல்லிட்டாங்க, யார்கிட்ட கேட்குறது, வேறு வழியே இல்லை, எங்கள் அம்மா கிட்ட தான் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும், எங்கள் அம்மா எதுக்காக ரோகிணிக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு கேட்டாதான் ரோகிணி ஏன் இவ்வளோ பதட்டமாக இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஸ்ருதியும் நினைக்கிறாங்க. அங்கேருந்து வந்த ஸ்ருதி தன்னுடைய வேலைக்காக கிளம்புறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய அம்மா சுதாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே சுதா, என்ன ஸ்ருதி, ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க, இல்லை எனக்கு ஃபோன் பண்ணவே மாட்டியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா, ஒரு முக்கியமான வேலையாக இருந்தேன், அப்போ தான் நீங்கள் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம், ரோகிணி கூட சொன்னான், இன்றைக்கி நீ மனோஜோட கடைக்கு போயிருந்தியாமே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறோம்ல, இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குறதுக்காக போயிருந்தேன்னு சொல்ல, உனக்கு வேறு கடையே கிடைக்கலையா? இல்லை, எதுக்காக கேட்குறேன்னா, நீ என்கிட்ட சொல்லியிருந்தா இந்த மனோஜோட கடையை விட பெரிய கடைக்கு நான் உன்னை கூப்பிட்டு போயிருப்பேன், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு உன்னுடைய புது ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் நானே வாங்கி கொடுத்துருப்பேனே, நீ எதுக்கு அந்த மனோஜோட கடையில் போய் பொருளெல்லாம் வாங்க போனேன்னு கேட்க, அம்மா, நான் என்னவோ மனோஜும் ரோகிணியும் எங்கள் வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த கடைக்கு போனேன், ஆனால் ரோகிணி என்னவோ வேறெல்லாம் சொன்னாங்க, இல்லை என்னென்னா, நீங்கள் அந்த கடையில் ஏதோ பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டதா சொன்னாங்களே, என்னையே மனோஜோட கடையில் தேவையான பொருளை வாங்க வேண்டான்னு சொல்கிற நீங்கள், அப்போ ரோகிணிக்கு எதுக்கு ஃபோன் பண்ணீங்க, ரோகிணி என்கிட்ட எதுக்காக போய் சொல்லணும், கண்டிப்பாக அப்போ மனோஜோட கடையில் ஏதாவது பொருள் வேணும்னு கேட்டு ரோகிணிக்கு அப்போ நீங்கள் ஃபோன் பண்ணவே இல்லை, அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது உடனே சுதா யோசிக்கிறாங்க, இந்த ரோகிணிக்கு நான் 2 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கேன், அதை பற்றி தான் ஸ்ருதி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஃபோன் பண்ணியிருக்கா போல, என்ன செய்கிறது, உண்மையை சொல்லிடலாமா வேண்டாமா அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா சுதா யோசிக்கிறாங்க. உடனே ஸ்ருதியும், என்னம்மா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பதில் பேசாமல் இருக்கிறத பார்த்தா ரோகிணி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை செஞ்சுருப்பாங்க போலையே, நீங்கள் அதனால தான் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணியிருப்பீங்களா, என்னம்மா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஸ்ருதி, எல்லாத்தையும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க முடியாது, நீ வீட்டுக்கு வா, நாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது, ரோகிணி என்னை ஏமாத்துறாங்களா, இல்லை நீங்கள் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களான்னு தெரியலையே, என்ன பிரச்சனைன்னு நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், நான் நாளைக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு வரேன் உங்களை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஃபோனை வைக்கிறாங்க. ஸ்ருதி உடனே யோசிக்கிறாங்க, ரோகிணிக்கு அம்மா கண்டிப்பாக ஃபோன் பண்ணவே மாட்டாங்க, எனக்கே வர வர ஃபோன் பண்ணுறதில்ல, ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா காரணம் இல்லாமல் கண்டிப்பாக என் முன்னாடி ஃபோன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, என்னன்னு கேட்டால் ரோகிணியும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆனால் ரோகிணி முகமும் சரியில்லை, என்ன பிரச்சனை, ரோகிணி என்கிட்ட பணம் கேட்ட மாதிரியே எங்கள் அம்மாக்கிட்டேயும் பணம் கேட்டு வாங்கியிருப்பாங்களா, இல்லை என்ன தான் நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியலையே, ரோகிணிக்கு நாம் யாருமே உதவி செய்கிறதில்ல, அவங்களா அந்த வீட்டில் நிறைய பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அப்படி மட்டும் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரோகிணியை சும்மா விடவே கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க ஸ்ருதி. எப்பயும் போல் மீனா முத்துன்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் மீனாவோட இங்கே வண்டியவும் அந்த சிந்தாமணி தான் ஆளுங்களை வச்சு எடுத்திருக்காங்கன்ற உண்மையெல்லாம் தெரிஞ்சதால ரொம்பவே கோபமாக இருக்கிறாங்க மீனா. அந்த சமயம் ரோகிணி என்ன மீனா, என்னாச்சின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்ல, இல்லைங்க, நீங்கள் வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு வந்தாலும் வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துப்பீங்க, ஆனால் இன்றைக்கி என்ன அமைதியாக இருக்கீங்கன்னு கேட்கும்போது, என்னுடைய வண்டியவும் அந்த சிந்தாமணி ஆளுங்களை வச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, சிந்தாமணியா அப்படின்னு கேட்குறாங்க.
என்ன ரோகிணி, நீங்க சந்தோஷப்படுறீங்களா? இல்ல உண்மையாவே இதெல்லாம் தெரியாத மாதிரி கேட்குறீங்களான்னு கேட்கும்போது, எனக்கு எப்படிங்க தெரியும்? உங்க அம்மாவோட கடையில யாரோ பிரச்சனை செஞ்சாங்கன்னு சொன்னீங்க. உண்மைய கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்க. அதுக்குள்ள உங்களுக்கும் பிரச்சனை செஞ்சுட்டாங்களா? நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் மீனா, பேசாம வீட்லயே இருங்க. வெளியில நீங்க வேலைக்கு போனா உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வருது. நானும் ஸ்ருதியும் வேலைக்கு போறோம். எங்களுக்கு யாரும் பிரச்சனை செய்றதே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனா சொல்றாங்க, எனக்கும் வேற யாரும் பிரச்சனை செய்றது இல்லங்க. இந்த வீட்ல உள்ளவங்களே தான் பிரச்சனை செய்றாங்க. அதனால தான் என்னால சரியா வேலை பார்க்கவும் முடியல, சம்பாதிக்கவும் முடியல. ஆனா யாருன்ற உண்மை தெரிஞ்சா சும்மா விடமாட்டேன் யாரையும் அப்படின்னு சொல்றாங்க மீனா. அந்த சமயம் அங்க வந்த ஸ்ருதி ரொம்பவே சந்தோஷமா, "என்ன மீனா வீட்டுக்கு வந்துட்டீங்களா? நானும் நீங்க வருவீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன உங்களுக்கு சாப்பாடு எதுவும் வேணுமான்னு?" கேட்குறாங்க மீனாவும். "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க தான் என்னுடைய புது ரெஸ்டாரண்ட்டுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் செய்ய போறீங்கல்ல. அதனால உங்களுக்கு அதுக்கு தேவையான பணத்தெல்லாம் குடுக்கணும்ல. அதான் நான் பணம் எடுத்துட்டு வந்திருக்கேன் மீனா" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பணத்த மீனா கிட்டயும், முத்துக்கிட்டயும் ஸ்ருதி குடுக்குறாங்க. இத பார்த்த ரோகிணியும், "என்ன ஸ்ருதி நீங்க எங்க கடைக்கு வந்தீங்க. என்ன பொருள் எடுத்தாலும் நான் அ எனக்கு பிடிச்ச மாரி தான் நான் எல்லா பொருளையும் எடுப்பேன். அதே மாரி என்னால முடிஞ்ச பணம் தான் குடுப்பேன்னு பேசுறீங்க. ஆனா மீனாவுக்கு மட்டும் அவங்க கேட்ட பணத்த அப்படியே குடுத்துட்டீங்க." அப்படின்னு சொல்லும்போது, "மீனா என்கிட்ட பணமே கேட்கல. நீங்க என்னுடைய தங்கச்சி. உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு பணமே வாங்காம டெக்கரேஷன் ஆர்டர ரொம்ப நல்லபடியா செஞ்சு குடுப்பேன்னு மீனா ரொம்ப பாசமா, அக்கறையா சொன்னாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லையே. என்னை ஏமாத்தி என்கிட்ட நெறைய பணம் வாங்கணும்னு மனோஜ் நெனைக்கிறாரு. அது எப்படி முடியும்? நீங்களும் எனக்கு உதவி செய்யணும்னு உண்மையாவே உதவி செய்யணும்னு நெனச்சிருந்தா, கண்டிப்பா நானும் நீங்க கேட்டத விட நெறைய பணம் குடுத்துருப்பேன். ஆனா மீனா மாதிரியெல்லாம் இல்ல நீங்களும் மனோஜும். மீனாவும், முத்துவும் எனக்கு உண்மையாவே உதவி செய்றாங்க. அதான் அவங்களுக்கு கேட்டத விட நெறைய பணம் குடுக்கணும்னு நான் நெனச்சேன். இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்ல?" உடனே மீனா, "எனக்கு இந்த பணம்லாம் வேண்டாம். நீங்க அந்த பிசினஸ நல்லபடியா செய்யணும். ரெஸ்டாரண்ட்ல நீங்க ஓனரா இருக்கணும். ரவியும் நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இந்த பிசினஸ பார்த்துக்கணும். அதுவே எனக்கு போதும். நீங்க பணம் குடுக்கலன்னா, நான் டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய மாட்டேனா ஸ்ருதி? என்ன நீங்க? நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கும்போது, எனக்கு நீங்க பணம் குடுக்குறதா? அதெல்லாம் வேண்டான்னு" சொல்லும்போது, "மீனா, இதெல்லாம் நீங்க வாங்கிக்கணும். ஏன்னா, நெறைய பூவெல்லாம் வாங்கணும், பொருளெல்லாம் வாங்கணும். டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருக்கணும்ல. அது மட்டும் இல்லாம, நீங்க இப்ப புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, இந்த ஃப்ரூட் பொக்கேவும் எனக்கு தேவைப்படுது. அதெல்லாம் நீங்க செய்யணும்னா, நெறைய பணம் உங்களுக்கு தேவைப்படும். நெறைய பழங்கள் வாங்கணும். அது எல்லாத்தையும் செய்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். நீங்க செய்ற வேலைக்கு இந்த பணமும் நான் குடுக்கலன்னா எப்படி? நான் உங்க தங்கச்சி தான். இருந்தாலும் நீங்க செய்ற வேலைக்கான வருமானம் உங்களுக்கு வரணுமா வேண்டாமா? அதனால தான் இந்த பணம். இத நீங்க கண்டிப்பா வாங்கிக்கணும். வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க." அப்படின்னு ரோகிணி முன்னாடியே இங்க மீனாவுக்கும், முத்துவுக்கும் இங்க ரொம்ப சந்தோஷமா அவங்க செய்ய போற டெக்கரேஷன் ஆர்டருக்காக ஸ்ருதி பணத்தெல்லாம் குடுக்க, உடனே ரோகிணியும், "இப்படி நீங்க எங்களுக்கும் பணம் குடுத்திருந்தா, இப்ப நாங்க உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த பொருள் எல்லாத்தையும் அனுப்பியிருப்போம்ல." அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து, "என்ன பலகுரலு? உனக்கு தேவையான பொருளெல்லாம் வேணுமா? ஏன் மனோஜோட கடையில தான் வாங்கணுமா என்ன? இந்த பார்லர்லம்மா பேசுறதெல்லாம் பார்த்தா, நீ அங்க பொருள் வாங்குறது இவங்களுக்கு பிடிக்கல போலயே!" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே ரோகிணி, "என்ன முத்து? என்ன பேசுறீங்க? ஸ்ருதி, நான், மீனான்னு எல்லாருமே இந்த வீட்டு மருமக தானே! நான் எப்படி ஸ்ருதிக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்வேன்? அப்படி நான் சொல்லவும் இல்லையே! நீங்களா ஏன் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஸ்ருதி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பொருள நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்க பணம் குடுக்கலனாலும் பரவால்ல. ஏன் நாங்களும் உங்கள மாரி நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்போம் முத்து." அப்படின்னு சொல்லும்போது, உடனே ஸ்ருதி, "அதெல்லாம் வேண்டாம். முத்து, நீங்க வேணும்னா வேற கடையில ஏதாவது பொருள் இருக்கான்னு நம்ம பார்ப்போமான்னு" சொல்ல, உடனே ரோகிணி சொல்றாங்க, "ஏன் ஸ்ருதி மீனா, முத்து பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படிலாம் முடிவெடுக்கிறீங்க? அப்புறம் அண்ணாமலை மாமா எங்கள பத்தி என்ன நினைப்பாங்க? நாங்க வேணும்னே பிரச்சனை செஞ்ச மாதிரியும், நீங்க முத்து பேச்ச கேட்டுக்கிட்டு வேற எங்கேயாவது கடையில போய் பொருளெல்லாம் வாங்குனா, வீட்ல உள்ள எல்லாரும் எங்கள தப்பா நினைப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம். நீங்க சொன்ன மாதிரியே உங்களால எவ்வளோ பணம் குடுக்க முடியுமோ குடுங்க. அந்த பணம் குடுக்க முடியலனாலும் பரவால்ல. நீங்க கேட்குற எல்லா பொருளையும் நாங்களே தந்துர்றோம். போதுமா? முத்து, இப்படிலாம் நீங்க செஞ்சா நல்ல பேர் வாங்கலாம்னு நெனைக்காதீங்க. அது மட்டும் இல்ல, ஸ்ருதி, நானும் உங்களுக்கு மீனா மாதிரி தான். ஆனா நீங்க தான் மீனாவ தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. என்ன கொஞ்சம் கூட பெருசா நினைக்கவே மாட்டீங்க. பரவால்ல. இருந்தாலும் நான் உங்களுக்கு உதவி செய்றேன்." அப்படின்னு கோவமா பேசிட்டு ரோகிணி தன்னுடைய ரூமுக்கு போறாங்க. உடனே ஸ்ருதியும், "மீனா, வர வர இந்த ரோகிணி செய்றது எதுவுமே சரியா எனக்கு தெரியலன்னு" சொல்லும்போது, "என்ன ஸ்ருதி, என்ன சொல்றீங்கன்னு?" கேட்க, "இல்ல, இன்னைக்கு நான் மனோஜோட கடைக்கு போயிருந்தேன். அப்ப அவங்களுக்கு எங்க அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க." அப்படின்னு சொல்ல, உடனே முத்து, "என்ன பழகுறோலே, உங்க அம்மா உங்களுக்கு தானே ஃபோன் பண்ணும். எதுக்கு இந்த பார்லர் அம்மாக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு?" கேட்க, எனக்கும் அதே சந்தேகம் தான் முத்து. உடனே எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா எங்க அம்மாவும் உண்மைய சொல்லவே இல்ல. "நீ வீட்டுக்கு வா பேசிக்கலாம்னு" சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டாங்க. எனக்கு இந்த ரோகிணி மேல சந்தேகமா இருக்கு.
ஏற்கனவே வீட்டில் நிறைய பிரச்சனை செஞ்சப்ப இவங்க எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்லாம் கேட்டாங்க. ஆனால் இப்போ நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன், நிறையா செலவு இருக்குது, என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஒருவேளை எங்கள் அம்மா கிட்ட பணம் வாங்கியிருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகமாக இருக்குது. எங்கள் அம்மாவும் இதை பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. நாளைக்கு எங்கள் அம்மா கிட்ட போய் பேசினதுக்கு அப்புறமா தான் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதியும். உடனே மீனா ரொம்ப சந்தோஷமாக ஸ்ருதிகிட்ட வந்து பேசுகிறாங்க. எனக்கு நீங்கள் இவ்வளோ பணம் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ரோகிணி தான் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே பொறாமையாக பேசிட்டு போகிறாங்கல்ல அப்படின்னு சொல்ல, மீனா நான் உங்களை யார் முன்னாடியும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு நீங்களும் முத்துவும் தான் முக்கியம். முன்னாடி முத்துவை நான் புரிஞ்சுக்காம என்னென்னவோ பேசியிருக்கேன். ஆனால் இப்போ எனக்குன்னு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும்னு நான் நினைக்க மாட்டேன்னா என்ன? ஆனால் அந்த ரோகிணி அப்படி இல்லை. அவங்க வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. அப்புறம் நான் மட்டும் எதுக்கு ரோகிணி கிட்ட வந்து ரோகிணியை வந்து அக்காவா புரிஞ்சு ஏற்றுக்கணும்? அவங்களுக்கு எதுக்கு நான் உதவி செய்யணும்? சரி, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், அதெல்லாம் பாருங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க ஸ்ருதி. மீனா சொல்கிறாங்க, ரொம்ப டயர்டாக தான் இருக்குது, இருந்தாலும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணுமே, நான் கிச்சனுக்கு போகிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. முத்து வந்து யோசிக்கிறாரு. இந்த பலகுரல் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ரோகிணி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் இந்த பலகுரலோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் ரோகிணிக்கெலாம் ஃபோன் பண்ணுறாங்க போல். என்னதான் அப்படி செய்கிறாங்களோ இங்கே தெரியலையே. சரி, பலகுரல் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், அப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே ரோகிணி வந்து எப்படியாவது ஸ்ருதியோட அம்மாவுக்கு முதல்ல பணம் கொடுக்கணும். பணம் கொடுத்தா தான் என்னை பற்றின உண்மை யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. நான் வேற அவங்கக்கிட்ட நிறைய பணத்தை கடனாக வாங்கியிருக்கேன். இதெல்லாம் விஜயாத்துக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், சும்மா விடுவாங்களா? ஏற்கனவே ஸ்ருதியோட அம்மா என்கிட்ட ஃபோனில் பேசுனது ஸ்ருதி வேற பார்த்துட்டாங்க. அவங்க அம்மா கிட்ட கண்டிப்பாக என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அதுக்குள்ளே 2 லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணணுமே. எப்படி வந்து வெளியில் கடன் வாங்குறது? இந்த சிட்டியும் வெளியில் இல்லை, அவர்கிட்டயும் பணம் கேட்க முடியாது. இப்போ என்னால் வேற சிந்தாமணி வசமாக மாட்டிக்கிட்டாங்க. அவங்கக்கிட்டேயும் உதவின்னு நான் கேட்கவே முடியாதே. எப்படி வந்து பணத்தை ஏற்பாடு பண்ணுறது? ஒன்றும் புரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி. அந்த சமயம் ரோகிணிக்கு ஒரு யோசனை வருது. அதான் ஸ்ருதி மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டருக்காக நிறைய பணம் கொடுத்துருக்காங்கல்ல, பேசாமல் அந்த பணத்தை எடுத்தா என்ன? இங்கே முத்துவும் மீனாவும் இப்போ அந்த பணத்தை எடுக்க போகிறது இல்லையே. ஏன்னா டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்கு இப்போவே வந்து ஸ்ருதி வந்து பணத்தை கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு இந்த பணம் தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால் அவங்க சேர்த்து வச்சுருக்க பணத்தை எடுத்துடலாமா? அதன் மூலமாக இங்கே வந்து நமக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து சமாளிக்க முடியும். ஆனால் இதெல்லாம் வீட்டில் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும். ஆனால் வெளியில் என்னால் இப்போதைக்கு கடன் வாங்கவும் முடியாது. வீட்டில் இருக்கிற பணத்தை எடுத்தால் தான் இந்த ஸ்ருதியோட அம்மாவை வந்து சமாளிக்க முடியும். இல்லைன்னா உண்மையை சொல்லி என்னை மாட்டி விட்டுருவாங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி. மறுபடியும் ஸ்ருதியோட அம்மா என்கிட்ட பணம் கேட்டாங்கன்னா வேற வழியே இல்லை. மீனா முத்து சேர்த்து வச்சிருக்கிற அந்த பணத்தை தான் நான் எடுத்தாகணும். எனக்கு வேற வழியே தெரியல. இதை பற்றி நான் வந்து மனோஜ்கிட்டையும் சொல்லலை. மனோஜ்கிட்ட இதுக்காக நான் பணம் கேட்கவும் முடியாது. இதெல்லாம் விஜயாத்தைக்கு தெரியறதுக்கு முன்னாடி நான் ஒரு நல்ல முடிவாக எடுத்தாகணும். இல்லைனா எனக்கு தான் பிரச்சனை வரும். முத்து மீனாவை அவமானப்படுத்தணும். எப்படியாவது முத்து மீனாவை இந்த வீட்டிலேருந்து அனுப்பிடணும்னு நினச்சா பிரச்சனை எனக்கு தான் நிறையா வருது. ஆனால் இப்போதைக்கு மீனா கிறிஷை பற்றி யோசிக்காம, கிறிஷோட அம்மா யாருன்ற உண்மையை கண்டுபிடிக்காம அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையவே பார்த்துட்டு இருக்கிறதுனால எனக்கு இப்போ அந்த கவலையும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த ஸ்ருதியோட அம்மாவுக்கு எப்படியாவது 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டா அப்புறம் வேற எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் இங்கே வந்து ரவியும் ஸ்ருதியும் எப்பயும் போல் வேலைக்கு கிளம்புறாங்க. உடனே ஸ்ருதி வந்து அவங்க ரவிக்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க, நான் அவங்கள பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல. அப்படியா? அப்போ நீ உன் வேலையை முடிச்சுட்டு நீ உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, சரி, ஒரு முக்கியமான ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன உண்மைன்னு கேட்க, நான் அதெல்லாம் எங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு வந்து உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலைக்கு கிளம்புறாங்க. வேலையை முடிச்சுட்டு சுதாவை பார்க்கறதுக்காக ஸ்ருதி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே வாசுதேவனும், என்ன ஸ்ருதி எப்படி இருக்கேன்னு கேட்க, ரொம்ப நல்லா இருக்கேன், அம்மா எங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்கே சுதாவா ரோகிணி கிட்ட தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. மறுபடியுமா? அம்மா ரோகிணி கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்களா? இதென்ன கேட்கவே ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு வாசுதேவன் கேட்கும்போது, எனக்கு என்ன தெரியணும், நான் அம்மா கிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன். ஆனால் அம்மா என்ன ரோகிணி கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. இல்லை, வர வர அம்மா என்கிட்ட பேசுகிறத விட அந்த ரோகிணி கிட்ட தான் ரொம்ப பேசுகிறாங்க போல் ஃபோனில். நான் கூட ரோகிணியோட கடைக்கு போயிருந்தப்ப பார்த்தேன். அம்மா ஃபோன் பண்ணாங்க. ரோகிணி கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க முகமே சரியில்லை. ரொம்பவே பதட்டமாக இருந்தாங்க ரோகிணி.
என்னன்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க உண்மையை சொல்ல போகிறதில்லன்னு தெரியும். அதான் பெருசாக நான் எதுவுமே கேட்கல. அம்மா வரட்டும் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க. ரோகிணி கிட்ட பேசிட்டு நீ சீக்கிரமாக பணத்தை கொடுக்கலன்னா நான் சம்மந்திக்கிட்ட வந்து உன்னை பற்றின உண்மையை சொல்ல வேண்டியதாக போயிடும். நீ பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தலான்னு நினைக்கிறியான்னு ரோகிணியை வெளுத்து வாங்கிட்டு ஃபோனை வச்சுட்டு வெளியில் வராங்க. ஸ்ருதி உக்காந்துட்ருக்கிறத பார்க்குறாங்க சுதா. என்ன ஸ்ருதி, நீ எப்போ வந்த? நீ வந்ததே எனக்கு தெரியாதே அப்படின்னு சுதா கேட்கும்போது உடனே வாசுதேவனும், ஸ்ருதி வந்து ரொம்ப நேரம் ஆகுது. நீ அந்த ரோகிணி கிட்ட இவ்வளோ நேரம் எதுக்காக பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுறீங்க? ரோகிணி என்கிட்ட பணம் வாங்கினது ஸ்ருதிக்கு தெரியாது. இப்படிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. ஸ்ருதி முன்னாடி நான் ரோகிணி கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்தேன்னு நீங்கள் எதுக்காக சொன்னீங்க அப்படின்னு சுதா கேட்குறாங்க. அதான் சொல்லிட்டேன்ல, இப்போ உன் பொண்ணு உன்கிட்ட கேள்வி கேட்பா. நீ என்ன சொல்ல போற சுதா அப்படின்னு கேட்கும்போது, ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஸ்ருதி, என்ன ரெஸ்டாரண்ட் வந்து ஆரம்பிக்க போற? இப்போ உனக்கு ஏதாவது பண தேவை இருக்கா? இல்லை ஏதாவது பொருள் வாங்கணும்னா சொல்லு. நம்ம 2 பேரும் போய் ரெஸ்டாரண்ட்டுக்காக தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வரலாம். அதை விட்டுட்டு அந்த மனோஜ் கடையிலேயே போய் பொருள் வாங்கணும்னு நினைப்ப? என்னதான் அவங்க எல்லாரும் உங்கள் வீட்டில் இருந்தாலும் அந்த ரோகிணியும் மனோஜும் உனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கவே மாட்டாங்களே. அவங்க கிட்ட பொருள் வாங்கணும்னு நினைக்கிறியே. அது மட்டும் இல்லை, எவ்வளோ ஆசையாக இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற. பேசாமல் வேற ஒரு பெரிய கடையில் நம்ம தேவையான பொருளெல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும்மா, நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்கன்னு தெரியும். அது என்னம்மா, நேற்று தான் ரோகிணி கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தீங்க ரொம்ப நேரமா. நானே பார்த்தேன். இப்போ நான் வீட்டுக்கு வரேன், நீங்கள் இப்போவும் ரோகிணி கிட்ட தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன ஏதாவது பிரச்சனையா? இல்லை ரோகிணி ஏதாவது செஞ்சுட்டாங்களாமா? ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்கள். நான் ரோகிணி கிட்ட உங்களுக்காக பேசுகிறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் அப்பா நான் யார்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன்னு தெரியாமல் தேவையில்லாமல் இப்படி சொல்லிட்டாரு போல. நான் ரோகிணி கிட்ட ஃபோனில் பேசவே இல்லை அப்படின்னு சுதா வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே சுதாவோட ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அந்த சமயம் இங்கே வந்து சுதா வந்து ரோகிணி கிட்ட தான் பேசியிருக்காங்கன்றது இங்கே வந்து ஸ்ருதிக்கு தெரிய வருது. அம்மா, நீங்களும் என்னம்மா அந்த ரோகிணி மாதிரியே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க? இப்போ பாருங்க, உங்கள் ஃபோனில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேனே, ரோகிணி கிட்ட தான் இவ்வளோ நேரம் ஃபோனில் பேசியிருக்கீங்க. அம்மா, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கம்மா. என்னால் என் வீட்டில் பிரச்சனை வராது, நான் புரிஞ்சுப்பேம்மா. என்னம்மா, ரோகிணி ஏதாவது பணம் வாங்கினாங்களா அப்படின்னு கேட்டுடுறாங்க. என்ன பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே ஸ்ருதி வந்து சரியா சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஸ்ருதி, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ரோகிணி சொல்லிட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க சுதா. உடனே ஸ்ருதியும், அம்மா, யாரும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ரோகிணியை பற்றி எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். உங்களை பற்றியும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்புறம் எதுக்காக என்கிட்ட உண்மையை மறைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் ரோகிணிக்காக பொய் சொல்கிறீங்க? அப்போ ரோகிணிக்கு நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்களா? எவ்வளோ பணம் ரோகிணி வாங்கியிருக்காங்க? எதுக்காக வாங்கினாங்க? நீங்கள் எதுக்கு ரோகிணிக்கு பணம் கொடுத்தீங்க? அந்த உண்மையை ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக சுதா கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, உடனே வாசுதேவன் சொல்கிறாங்க, சுதா, இதுக்கு மேலே நம்ம உண்மையை சொல்லாமல் இருக்க வேண்டாம். இங்கே நம்ம பொண்ணு நம்ம மேலே கோவப்படுவா, சந்தேகப்படுவா. நம்ம நல்லது தான் செஞ்சோம். அதனால் ரோகிணி எதுக்காக வந்து பணம் வாங்கினான்ற உண்மையை நீயே சொல்லிடு. இல்லைனா ஸ்ருதி ரொம்ப கோவமாக பேச ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்கிறாரு வாசுதேவன். உடனே சுதாவும், சரி ஸ்ருதி, கோவப்படாத, நான் உனக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறேன். ஆனால் ரோகிணி இப்படி எங்களை ஏமாத்துவான்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னது, ரோகிணி நம்மளை ஏமாத்திட்டாங்களா? எப்படிம்மா, என்னம்மா நடந்துச்சுன்னு கேட்க, வேற ஒன்றும் இல்லை, ஏதோ கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு என்னை தேடி வந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் ரோகிணி என்கிட்ட 2 லட்ச ரூபா பணம் வாங்கினா. உடனே அந்த பணத்தை திருப்பி தந்துடுவேன்னு சொல்லி வாங்கிட்டு போனான். ஆனால் அந்த பணத்தை இவ்வளோ நாள் ஆகுது, அந்த பணத்தை திருப்பி தரவும் இல்லை, அந்த பணத்தை பற்றி பேசவும் இல்லை. நான் ஃபோன் பண்ணால் ரொம்ப நாள் ஃபோனை ரோகிணி எடுக்கவே இல்லை. அன்னைக்கு நீ கடைக்கு போயிருந்தல்ல, அன்னைக்கு தான் ரோகிணி ஃபோனை வந்து எடுத்து பேசினாங்க. அதான் கோவமா, பணத்தை வாங்கி ரொம்ப நாள் ஆகுது, ஏமாத்தலான்னு பார்க்குறியா? பணத்தை வந்து நீ தரலன்னா கண்டிப்பாக உன் மாமியார்கிட்ட உன்னை பற்றின உண்மையை சொல்லிடுவேன். பணத்தை வந்து போனா போதுன்னு கொடுத்தேன், நீ கேட்ட. நீயும் வந்து நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம்தான்ற ஒரு எண்ணத்தில் உனக்கு உதவி செஞ்சேன். ஆனால் பணத்தை திருப்பி தராமல் இப்படி ஏமாத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு ரோகிணிக்கிட்ட நானும் பேசி புரிய வச்சுருக்கேன். பணத்தை எப்படியாவது தரேன்னு சொல்லியிருக்கா அந்த ரோகிணி. வேற ஒன்றும் இல்லைம்மா, இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, இப்படி ரோகிணிக்கு நீங்கள் பணம் கொடுத்தது முதல்ல என் மாமியாருக்கு தெரிஞ்சிருக்கணும், மனோஜுக்கும் தெரிஞ்சிருக்கணும், எனக்கும் தெரிஞ்சிருக்கணும். யார்கிட்டையும் சொல்லாமல் நீங்கள் எதுக்கு ரோகிணிக்கு பணம் கொடுக்கணும்? அந்த ரோகிணி அந்த பணத்தை வச்சு என்ன செஞ்சாங்கன்னு கூட தெரியாது. இப்போ வரைக்கும் உங்ககிட்ட பணம் வாங்கின விஷயம் யாருக்குமே வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாதுமா. ரோகிணி இப்படி தான் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே தேவையில்லாமல் எல்லார்கிட்டையும் கடன் வாங்கி வீட்டில் ஏற்கனவே வந்து விஜயாத்துக்கிட்டே திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் அந்த சிட்டிக்கிட்ட கூட நிறைய கடன் வாங்கியிருக்காங்கம்மா. ஆனால் இவங்க திருப்பி தந்த மாதிரியே இல்லை. யாரை நம்பிமா ரோகிணிக்கு பணம் கொடுத்தீங்க? முன்னாடி இதை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல
அப்படின்னு கேட்கும்போது இங்கே சுதா பதில் பேசாமல் இருக்க. சரிம்மா, ரோகிணிகிட்ட எப்படியாவது அந்த 2,00,000 பணத்தை வாங்கிடுறேன். அந்த பணத்தை நான் பயன்படுத்தலாம்ல, அந்த பணத்தை நான் வந்து எனக்காக பயன்படுத்திக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்ல, நீ ஏன் அந்த பணத்தை வச்சுக்கோ, நான் அந்த பணத்தை உங்ககிட்டருந்து கேட்கவே மாட்டேன். புது ரெஸ்டாரண்ட்டுக்காக உனக்கு நிறைய பணம் தேவைப்படும்னு தெரியும். நீ அந்த பணத்தை வாங்கிட்டேன்னா அது உன்னுடைய பணம் தானே. நான் அந்த பணத்தை உங்ககிட்டருந்து கேட்பேனா ஸ்ருதி? ஆனால் ரோகிணிகிட்ட நம்ம பணம் இருக்கவே கூடாது. நீயே ஒரு முடிவெடுத்து நல்லபடியாக அந்த ரோகிணி நம்மளை ஏமாத்தணும்னு நினச்சதுக்கு சரியான பதில் கொடுத்து அந்த பணத்தை வாங்கிரு அப்படின்னு சொல்கிறாங்க சுதா. உடனே ஸ்ருதியும், அம்மா, ரோகிணிக்கு நீங்கள் தந்த பணத்தை நான் வாங்க போகிறேன். இனி அது என்னுடைய பணம். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. ரோகிணி என்னை ஏமாற்ற முடியாது. அப்படி ஏமாத்தினா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி வராங்க ஸ்ருதியும். இதை பார்த்துட்டு சுதா சொல்கிறாங்க, எப்படியோ அந்த ரோகிணி நமக்கு பணமே தரக்கூடாதுன்னு அப்புறமா அந்த பணத்தை தந்துடுறேன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டே இருந்தா. இப்போ அந்த பொறுப்பை ரோகிணி தர வேண்டிய பணத்தை நானே வாங்கிக்கிறேன்னு இந்த பொறுப்பை வந்து ஸ்ருதி எடுத்துக்கிட்டால. என் பொண்ணு ஸ்ருதியை பற்றி தெரியும். கண்டிப்பாக ரோகிணியை வெளுத்து வாங்கியாவது அந்த 2,00,000 பணத்தை ஸ்ருதி வந்து வாங்கிடுவா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சுதா. மீனா, முத்துன்னு எல்லாரும் தன்னுடைய வேலைக்காக வெளியில் போயிருக்காங்க. புது டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு. புது பிஸ்னஸ் மூலமாக நிறைய வாய்ப்புகள் தேடி வந்ததால் மீனா நிறைய வேலை இருக்குன்னு வெளியில் போயிருக்காங்க. எனக்குன்னு இப்போ என்னுடைய வண்டியும் கிடச்சிருச்சு. ஆனால் நான் இப்போ வந்து என் வீட்டுக்காரர் முத்து கூட தான் காரில் போய் ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு மீனாவும் வெளியில் கிளம்பியிருக்காங்க. யாருமே வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மீனா முத்துவோட பணத்தை எப்படியாவது எடுத்துட வேண்டிதான். அப்படி அந்த பணத்தை எடுத்தாதான் சுதா கேட்ட மாதிரியே 2,00,000 பணத்தை திருப்பி தர முடியும் அப்படின்னு தன்னுடைய வேலையை செய்யணும். ஆனால் யாருக்கும் தெரியவும் கூடாதுன்னு ரோகிணி யாருமே வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சு மீனா முத்து சேர்த்து வச்ச பணத்தை எடுக்கலான்னு நினைக்கும்போது ரொம்ப கோவமாக ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ருதி அங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரோகிணி இப்படி மீனா முத்துவோட பணத்தை எடுக்கும்போது அவங்க வந்ததால் ரோகிணி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரொம்பவே பதட்டமாக இருந்த ரோகிணி அந்த பணத்தை என்ன செய்யன்னு தெரியாமல் அங்கேயே வச்சிடுறாங்க. உடனே அங்கே வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன என்ன செய்கிறீங்க நீங்கள்? மீனா முத்து அவங்க பணம் சேர்த்து வச்சுருந்தாங்க, அந்த பணத்தை எடுக்க வந்தீங்களா அப்படின்னு கேட்க, அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ரோகிணி, உங்களை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யாருக்கோ பணம் கொடுக்கணும்ல, அதுக்காக மீனா சேர்த்து வச்ச பணத்தை எடுக்க தானே வந்தீங்க. நேற்று நான் வேற அவங்களுக்கு பணம் கொடுத்துருந்தேன். அப்போ நீங்கள் பணத்தை எடுக்க வந்திருக்கீங்க, மீனா முத்துவோட பணத்தை, அப்படி தானேன்னு கேட்கும்போது, இல்லவே இல்லைன்னு வந்து எப்படியாவது சமாளிக்கணும். இப்போ ஸ்ருதி வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி. அந்த சமயம் அங்கே வந்த அண்ணாமலை, என்னம்மா ஸ்ருதி, என்ன பிரச்சனைன்னு கேட்க, அங்கிள், வீட்டில் பிரச்சனை செய்கிறது இந்த ரோகிணி மட்டும்தான். வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே மீனா முத்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை யாருக்கும் தெரியாமல் எடுக்கணும்னு இந்த திட்டம் போட்டு ரோகிணி இங்கே வந்திருந்தாங்க. அந்த சமயம் நான் என் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுனால நான் உண்மையை என்னன்னு பார்த்துட்டேன். ஆனால் நான் எதுவுமே செய்யலைன்னு பொய் சொல்லி இந்த ரோகிணி ஏமாத்துறாங்க. சொல்லப்போனால் இவங்க முத்துவோட பணத்தை எடுக்கும்போது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி, ஸ்ருதி சொல்கிறதெல்லாம் உண்மையா? என்னம்மா இப்படி செஞ்சுருக்க? முத்து, மீனா மாடியில் ரூம் கேட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு தேவைன்னா பணத்தை வாங்கியிருக்கலாம். ஆனால் நீ ஏமா இப்படி யாருக்கும் தெரியாமல் மீனா சேர்த்து வச்ச பணத்தை வாங்கணும்னு எடுக்கணும்னு நீ ஏமா வந்து யோசிச்சேன்னு கேட்க, இல்லை நான் அப்படி எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எந்த தப்பும் செய்யவே இல்லை, நான் தான் பொய் சொல்கிறேன் அப்படி தானே கேட்கும்போது, முத்து மீனா கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காகவும் நான் தப்பு செஞ்சேன்னு சொன்னால் விஜய் அத்தை என்னை திட்டுவாங்க. நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு முத்து மீனா கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் இப்போ பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களே ஸ்ருதின்னு கேட்கும்போதே ரோகிணியை ஸ்ருதி பலார்னு வெளுத்து வாங்கிடுறாங்க. யாரை எப்படி பேசணும்னு தெரியாது அவங்களுக்கு. நான் அப்படி செய்யவே மாட்டேன்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். நான் நேர்மையாக தான் பேசுவேன். ஏன்னா முத்து மீனாவுக்கு ஏன் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னா, அவங்க எப்பயுமே உண்மையாக நேர்மையாக தன்னுடைய வேலையை செய்வாங்க. எனக்கு ரொம்ப உதவி செய்கிறவங்க அவங்க. அவங்க ரொம்பவே நல்ல மனசு உள்ளவங்க. அதனால தான் நான் அவங்களுக்கு உதவி செய்கிறேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் அங்கே வந்துட்டுருக்க. உடனே மீனாவும், என்ன ஸ்ருதி, வீட்டுக்கு சீக்கிரம் வந்துட்டிங்களான்னு கேட்க, நான் வந்ததால தாங்க ரோகிணி செய்யணும்னு நினச்சது இப்போ செய்ய முடியல அப்படி தானே ரோகிணின்னு கேட்க, என்ன பழகுறல என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, இல்லை இந்த ரோகிணி நீங்கள் சேர்த்து வச்ச பணத்தை எடுக்கணும்னு திட்டம் போட்டு வந்திருந்தாங்கன்னு சொல்ல, என்னது பார்லலம்மாவா, என்ன பார்லலம்மா, என்ன செஞ்சீங்கன்னு கேட்க, நான் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே வந்த விஜய், எனக்கு தெரியும் இந்த ரோகிணி என்ன வேணாலும் செய்வான்னு, ஸ்ருதி சொல்கிறது தான் உண்மையாக இருக்கும், இந்த ரோகிணி எப்பயுமே பொய் தானே சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீ மறுபடியும் உன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டியா? முத்து மீனாவோட பணத்தை எடுக்கணும்னு முயற்சி செஞ்சியான்னு கேட்க, இல்லை நான் எதுவுமே செய்யலை, உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி புரிஞ்சிக்காம என்னை மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க. நான் எந்த தப்புமே செய்யலை அப்படின்னு சொல்லும்போது, ஏன்
ஏன் இப்படி பேசுறீங்க? எங்க அம்மா கிட்ட 2 லட்ச ரூபா பணத்தை வாங்குனீங்கல்ல, அந்த பணத்தை திருப்பி தராம ஏமாத்தணும்னு நினைச்சீங்கல்ல, இதெல்லாம் தப்பு இல்லையா? வீட்ல உள்ள எல்லார்கிட்டயும் சொல்லிட்டா எங்க அம்மா கிட்ட பணம் வாங்குனீங்க? அப்படின்னு ஸ்ருதி கேள்வி கேட்க, உடனே திரு திருன்னு முழிக்கிற ரோகிணியும், என்ன இந்த ஸ்ருதி வந்து அவங்க அம்மா கிட்ட உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க போல. நான் வேற மீனா முத்துவோட பணத்தை எடுக்கணும்னு முயற்சி செய்யும்போது ஸ்ருதி வேற அதை பார்த்துட்டாங்களா? இப்ப கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க. என்னால பதில் பேச முடியலையே, இப்படி மாட்டிக்கிட்டேனே. இப்ப நான் பணம் வாங்கலன்னு சொல்லவே முடியாது. உடனே சுதா வீட்டுக்கு வந்துருவாங்களே. அப்புறம் நான் சொன்னது எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சிரும். என்ன சொல்லி சமாளிக்க? இங்க மனோஜ், விஜயாத்தன் எல்லாரும் வேற நிக்கிறாங்க. என்னை ஏற்கனவே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நான் என்னன்னு பதில் சொல்றது? என்ன பேசினாலும் யாரும் நம்ப மாட்டாங்களே அப்படின்னு யோசிக்க, உடனே ஸ்ருதி சொல்றாங்க, என்ன ரோகிணி, இவ்வளோ நேரம் ரொம்ப தெளிவா பேசுற மாதிரி பேசுனீங்க. பொய் சொல்லி ஏமாத்தலாம் நினைச்சீங்க. இப்போ உங்களால எதுவுமே சொல்ல முடியலல்ல. எங்க அம்மா கிட்ட எதுக்கு பணம் வாங்குனீங்க? 2 லட்ச ரூபா பணத்தை வாங்குனீங்கல்ல, அதை ஏன் வீட்டில் உள்ள யார்கிட்டயுமே சொல்லல அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனோஜும், இல்லையே ரோகிணி அப்படிலாம் செய்ய மாட்டாளே. என்ன ரோகிணி, நீ அவங்க கிட்ட பணம் வாங்குனியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மனோஜ், கொஞ்சம் தேவை இருந்ததுன்னு சொல்ல, 2 லட்ச ரூபா பணமா? ஆமாம், அப்படியே நீ பணம் வாங்கியிருந்தா என்கிட்ட சொல்லணுமா வேண்டாமா? எதுக்கு என்கிட்ட சொல்லலைன்னு கேட்கும்போது, எப்படி நான் சொல்ல முடியும்? நான் எனக்குன்னு ஏதாவது பணம் தேவைப்படுதுன்னு கேட்டால் நீ உதவி செய்ய மாட்ட. அவங்க நம்ம சொந்தக்காரங்க தானே, அதனால தான் உதவி கேட்டேன்னு சொல்லும்போதே விஜயா ரொம்ப கோவமா, என்னது சொந்தக்காரங்கன்னு இப்படி பணத்தை போய் வாங்குனியா? அவங்க நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்க? இன்னைக்கு ஸ்ருதி மூலமாக இந்த உண்மை தெரிஞ்சுது. இல்லைனா நீ என்னெல்லாம் செஞ்சுருக்கன்னு எனக்கு தெரியவே வந்திருக்காது. நீ எதுக்காக பணம் வாங்கின? அந்த பணத்தை என்ன செஞ்ச? அப்படி உனக்கு என்ன தேவை இருந்தது அப்படின்னு கேட்கும்போது, ஆன்ட்டி அதெல்லாம் இப்போ என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீ இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு விஜயா சொல்கிறாங்க. உடனே மனோஜ் ரொம்ப கோவமா, என்ன ரோகிணி, என்ன நடக்குது? எதுக்கு அந்த பணத்தை வாங்கின? இப்போ ஸ்ருதி வந்து சொல்லி தான் எனக்கே இந்த உண்மை தெரியுது. நான் உன்கிட்ட எந்த உண்மையும் மறைக்கவே இல்லையே. அப்புறம் எதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சு என்னை அவமானப்படுத்துற? மீனா முத்துவோட பணத்தை எடுக்கணும்னு முயற்சி செஞ்சுருக்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறது எல்லாமே உண்மைதான். நீ தான் பொய் சொல்லிட்டு இருக்க, அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் சொல்கிறத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. நான் இதுக்காக பொய் சொல்லணும்? அந்த பணத்தை நான் தானே வாங்கினேன், நானே திருப்பி தந்துடுவேன். ஆனால் அதுக்காக நான் எதுக்காக இந்த பணத்தை வாங்கினேன்ற காரணத்தை எல்லார்கிட்டையும் என்னால் சொல்லிட்டு இருக்க முடியாது. நானும் வெளியில் வேலைக்கு போகிறேன், எனக்கும் நிறைய செலவெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் யார்கிட்ட கேட்க முடியும்? யார் எனக்கு உதவி செய்வா? நான் ஒரு நாள் எனக்கு சம்பளம் வரலன்னு சொன்னால் விஜயாத்தை என்னை அந்த பேச்சு பேசுகிறாங்க. அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்னு கேட்கும்போது, என்ன இருந்தாலும் நீ செஞ்ச தப்புக்கு தான் எங்கள் அம்மா வந்து உன்கிட்ட கோவமாக நடந்துக்கிறாங்க, உன்னை திட்டுறாங்க. நீ சம்பாதிக்கிற வருமானத்தை வீணாக செலவு செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்கிட்ட இந்த பணத்தை வாங்குறாங்க. நீ இப்படி கடன் வாங்கியிருக்கனா என்ன அவசியம்? எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இப்படி தான் நீ சிட்டிக்கிட்டேயும் நிறைய கடன் வாங்கியிருந்தா அந்த பணத்தை திருப்பி தரவே இல்லை. இப்போ இவங்ககிட்டேயும் கடன் வாங்கியிருக்க. நீ ஏமாத்த நினைக்கிறேன்னு இப்போ ஸ்ருதி கேள்வி கேட்குறால, நான் தானே தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்குது. உண்மையை சொல்கிறியா இல்லையான்னு மனோஜும் கேள்வி கேட்க, உடனே மீனா சொல்கிறாங்க, வீட்டில் நம்பி பணம் வைக்கவே முடியல. என்கிட்ட இருந்த நகையை இந்த மனோஜ் வந்து எடுத்துட்டாரு. அதுக்கான பணத்தையும் அவர் தரவே இல்லை. இப்போ நம்பி வீட்டில் பணத்தை வச்சுட்டு போனால் இவங்க எடுக்கிறாங்க. என்னதான் நடக்குது இந்த வீட்டில்? என்ன ரோகிணி, இப்படிலாம் செய்ய உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லை? நல்ல வேலை அந்த சமயம் ஸ்ருதி வந்தாங்க. இல்லைனா நீங்கள் ஸ்ருதியோட அம்மாவுக்கு பணம் கொடுக்கறதுக்காக எங்கள் பணத்தை எடுத்து கொடுத்துருப்பீங்க. அப்படி தானே? நீங்கள் நல்ல பேர் வாங்கியிருப்பீங்க. பணத்தை யார் எடுத்தாங்கன்னு தெரியலையேன்னு நானும் என் வீட்டுக்காரரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். இப்படிலாம் செய்ய முதல்ல நீங்கள் யோசனை பண்ணியிருக்கணும். எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கோம், அதுக்குன்னு நீங்கள் ஏற்கனவே பொறாமையில் தான் இருக்கீங்கன்னு தெரியும். அடுத்தவங்களோட பணத்தை எடுக்கக்கூடாதுன்னு தெரியாதா? மனோஜோட மனைவி தானே நீங்கள்? மனோஜும் இப்படி தான். யாருக்கு என்ன பிரச்சனை வந்தா என்ன, நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு யோசிப்பார். அதே மாதிரி உங்கள் வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. 2 பேரும் திருந்தவே மாட்டீங்க அப்படின்னு மீனா ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க. ரோகிணி பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, இதுக்கு மேலே பேச ஒன்றுமே இல்லை. உண்மையை சொல்லுங்க. எதுக்கு வந்து எங்கள் அம்மா கிட்ட பணம் வாங்கினீங்க அப்படின்னு சொல்ல, அந்த பணத்தை எப்படியாவது நான் திருப்பி தந்துடுறேன். உங்களுக்கு காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல, நீ அந்த பணத்தை எனக்கு நாளைக்கே திருப்பி தரல, எங்கள் அம்மா கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாற்ற முயற்சி செஞ்சேன்னு நான் வந்து போலீஸை வர வைப்பேன். எங்கள் அம்மா மாதிரிலாம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். உன்னை பற்றி நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். எங்களை ஏமாற்றலாம் நினச்சல, நான் அப்படி உன்னால் ஏமாற மாட்டேன். அதனால் எங்கள் பணம் எனக்கு வரணும். எங்கள் அம்மா அந்த பணத்தை நானே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. அந்த பணம் எனக்கு கிடைச்ச உடனே அதை முத்து மீனாவுக்கு தான் கொடுக்க போகிறேன். அவங்க புது பிஸ்னஸ்க்காக, அவங்க புதுசாக ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறதுக்காக தான் நான் அந்த பணத்தை வந்து கொடுக்க போகிறேன்னு சொல்ல, இதை கேட்ட உடனே விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. உடனே முத்துவும், என்ன பலகுறையில் இப்படி சொல்லிட்டீங்கன்னு கேட்க, ஆமாம், அது எங்கள் அம்மாவோட பணம் தான். இருந்தாலும் இப்போ எனக்கு எந்த பணமும் தேவைப்படலை. ஆனால் எங்கள் அம்மா கிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேன்,
ரோகிணி தர பணத்தை நான் வாங்கிருவேன்னு. அந்த பணத்தை வச்சு பெருசாக நான் எதுவும் செய்ய போகிறதில்ல. இப்போ மீனா வீட்டில் வந்து பழங்கள் வாங்கிட்டு வந்து நிறைய பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து ஏன் அவங்களுக்கு டெக்கரேஷன் ஆர்டருக்கான பொருளை வைக்கவும் இடம் இல்லை. அதே மாதிரி புது பிஸ்னஸ் செய்கிறாங்கல்ல, அதெல்லாம் செய்கிறதுக்கு வீட்டில் இடமே இல்லை. எப்போ பார்த்தாலும் விஜயாத்துக்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்காங்க. அதனால தான் மீனா புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு புதுசாக ஆஃபீஸ் ஆரம்பித்து தரலாமே நான் ஆசைப்பட்றேன். நல்ல வருமானம் வந்தால் மீனாவும் முத்துவும் புதுசாக வீடே வாங்கிடுவாங்க. ஏன் அவங்க இந்த வீட்டில் ரூம் கட்டணும், இந்த மாடியில் வந்து ரூம் கட்டணும் அப்படி தானே மீனான்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலை சரியாக சொன்னமா ஸ்ருதி, மீனா முத்துவோட திறமை உனக்கு தான் புரிஞ்சிருக்கு. அவங்களுக்காக நீ இவ்வளோ செய்யணும்னு நினைக்கிறல்ல, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரோகிணி, முதல்ல அந்த பணத்தை கொடுக்குற வழியை பாருங்க. இல்லைன்னா ரோகிணி சொன்ன மாதிரியே இங்கே ஸ்ருதி வந்து சொன்ன மாதிரியே செய்வாங்க. ரோகிணி, நீ ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிற ரோகிணி. அது என்னன்னு எங்களால் தெரிஞ்சுக்க முடியல. உன்னை விஜயா ரொம்ப நம்புனா. இப்போ வீட்டில் இருக்க யாரும் உன்னை நம்புறதாவே இல்லைன்னு சொல்ல ஸ்ருதி சொல்கிறாங்க. நீங்கள் நாளைக்கே அந்த 2 லட்ச ரூபா பணத்தை நீங்கள் வெளியில் கடன் வாங்கியாவது எனக்கு கொடுத்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, அந்த பணத்தை நீங்கள் தரலனா கண்டிப்பாக நான் போலீஸை வர வைப்பேன். அப்புறம் உங்களை பற்றின உண்மை எல்லாமே எங்களுக்கு தெரிய வந்துடும்னு சொல்லும்போது, அதெல்லாம் செய்ய வேண்டாம், எப்படியாவது நான் கடன் வாங்கியாவது பணத்தை கொடுத்துறேன்னு சொல்லும்போது, அதானே நீங்கள் தான் எல்லார்கிட்டையும் கடன் வாங்குவீங்கள்ல, உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்குல்ல ரோகிணி. நீங்கள் செய்யலைன்னா கண்டிப்பாக நான் போலீஸ்கிட்ட உதவி கேட்பேன். என் பணத்தை நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு அவங்கக்கிட்ட உதவி கேட்பேன். அப்புறம் உங்களோட லட்சணம் என்னன்னு எங்களுக்கு தெளிவாக புரிய வந்துடும்னு சொல்ல ரோகிணி என்ன செய்யன்னு தெரியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அங்கேருந்து ஸ்ருதியும் தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க. ரவிக்கு அவ்வளோ கோவம் வருது. என்ன ரோகிணி அண்ணி இப்படிலாம் செஞ்சுருக்காங்க? ஸ்ருதி தன்னுடைய அம்மா கிட்ட பணம் வாங்குறதே தப்புன்னு சொல்கிறேன், என் மாமியார்கிட்ட போய் பணம் வாங்கியிருக்காங்க, வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல். ஏன் தான் ரோகிணி அண்ணி இப்படி இருக்கிறாங்களோன்னு ரவிக்கு அவ்வளோ கோவம் வருது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த விஜயா எல்லாரும் அவங்கவுங்க வேலையாக கிளம்புனதுக்கப்புறமா ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. யாரை கேட்டு சம்மந்திக்கிட்ட பணம் வாங்கினேன்? ஸ்ருதி கேட்குற கேள்விக்கு உன்னால் பதில் பேச முடிஞ்சுதா? நீ என்னவோ அந்த சம்மந்திக்கிட்ட பணம் வாங்கிட்ட. இப்போ அந்த பணத்தை மீனா முத்துவுக்கு ஸ்ருதி தரணும்னு ஆசைப்படுறா. இப்படி வர பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீயா தான் இருக்க. இப்போ மீனா ஏற்கனவே புது பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்றேன். உன்னால் மீனா புது ஆஃபீஸ் எல்லாம் ஆரம்பித்து நிறையா ஆர்டர் கிடச்சா அதுக்கப்புறம் மீனாவை கையில் பிடிக்க முடியுமா? எதுக்குடி இப்படி பணம் வாங்கினேன்? எங்ககிட்ட சொல்லாமல் எதுக்காக இந்த உண்மையை மறைச்ச? சீக்கிரமாக உன்னை பற்றின உண்மை எனக்கு தெரிய வரதான் போகுது. அந்த சமயம் இந்த வீட்டில் மருமகளாக இருக்கலான்னு மட்டும் நினைக்காத. கண்டிப்பாக உன்னை இங்கேருந்து அனுப்பிடுவேன். நீ இப்படி செஞ்சதுக்கெலாம் இந்த வீட்டில் நீ வந்து மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது. எல்லாரையும் ஏமாத்துறல. மனோஜ் அவ்வளோ கேள்வி கேட்குறான், பதில் பேசாமல் நிற்கிற. நான் கேள்வி கேட்குறேன், எதுவுமே பேச மாட்டேங்கிற. முதல்ல ஸ்ருதிக்கு பணத்தை திருப்பித்தா, அப்புறமா நான் பேசிக்கிறேன். ரொம்ப கோவமாக பேசிட்டு போகிறாங்க விஜயா. ரோகிணி யோசிக்கிறாங்க. மீனா முத்துவோட பணத்தை எப்படியாவது எடுத்துடலான்னு நினச்சேன். அந்த சமயம் ஸ்ருதி வேற வந்துட்டாங்க. நான் பணத்தை எடுக்க முயற்சி செஞ்சேன்னு என்னை மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு தர வேண்டிய 2 லட்ச ரூபா பணத்தையும் வேற கேட்குறாங்க. அந்த பணத்தை மீனா முத்துக்கு தர போகிறாங்க. என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு வேற வழியே இல்லாமல் மகேஸ்வரி கிட்ட உதவி கேட்குறாங்க. எப்படியாவது ஒரு 2 லட்ச ரூபா பணத்தை உன் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு வாங்கி கொடு, சீக்கிரமாக திருப்பி தந்துடுவேன். நான் இந்த பணத்தை தரலன்னா ஸ்ருதி என்னை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருவாங்க. அப்புறம் என்னை பற்றின உண்மை எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே உதவி கேட்குறாங்க. வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எப்படியாவது மீனா முத்துவோட பணத்தை எடுத்து ஸ்ருதியோட அம்மா சுதா கிட்ட கொடுத்துடலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ அப்படிலாம் நடக்கிறதுக்குள்ளே ஸ்ருதிக்கு உண்மை தெரிஞ்சு என்னை வெளுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு மகேஸ்வரி கிட்ட சொன்னதால் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரோகிணியோட அம்மா ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. நீ எவ்வளோ பிரச்சனை தான் செய்வ, அந்த வீட்டில் உள்ளவங்க உன்னை கொஞ்சம் கூட மதிக்கவும் மாட்டிக்கிறாங்க, நம்பவும் மாட்டிக்கிறாங்க. மீனா முத்து சேர்த்து வச்ச பணத்தை எடுக்கணும்னு யோசனை பண்ணியிருக்கிறியே, இதெல்லாம் தப்பு இல்லை. மீனா முத்து ரொம்ப நல்லவங்க, அவங்க மனசை நீ புரிஞ்சிக்க வேண்டாம். அதுக்குன்னு அவங்களுக்கு பிரச்சனை செய்யாமல் இருக்கலாம்ல. நீ மீனா முத்துவுக்கு இப்படி பிரச்சனை செய்யணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு மற்றவங்களால நல்லது மட்டும்தான் நடக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இனியாவது திருந்தி உன் வேலையை பாரு. இப்படி எல்லார்கிட்டையும் கடன் வாங்கிட்டு இருக்கல, அசிங்கமா இல்லை உனக்கு அப்படின்னு ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க ரோகிணியோட அம்மா. மகேஸ்வரிக்கு என்ன செய்யன்னு தெரியல. ரோகிணி நம்மக்கிட்ட இப்போ இவ்வளோ பணம் கடனாக கேட்குறாளே, ரோகிணி திருப்பி தருவாளான்னு கூட தெரியல. இருந்தாலும் நம்மக்கிட்ட கேட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 2 லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்து உதவி செய்கிறாங்க. மகேஸ்வரி, தப்பாக நினைக்காத, எப்படியாவது இந்த பணத்தை திருப்பி தந்துடுவேன். அது மட்டும் இல்லை, ரொம்ப நன்றி, நீ செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு மகேஸ்வரி கிட்ட வாங்கின பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே வந்து ஸ்ருதி கிட்ட அந்த பணத்தை வந்து ரோகிணி கொடுக்குறாங்க. உங்கள் அம்மாவுக்கு தர வேண்டிய 2 லட்ச ரூபா பணம் இதில் இருக்குது. இனி வந்து உங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி இதை பற்றி பேசக்கூடாது. நீங்கள் பணத்தை வாங்கிட்டீங்கல்ல, உங்கள் அம்மா கிட்ட முதல்ல ஏன் முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லும்போது உடனே சுதாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா,
ரோகிணி உங்களை ஏமாத்தணும்னு நினச்சாங்கல்ல, ஆனால் புத்திசாலித்தனமாக அந்த பணத்தை நான் வாங்கிட்டேம்மா. இனி ரோகிணி உங்களையோ இல்லை என்னையோ ஏமாற்ற முடியாதும்மா. இனியாவது அந்த ரோகிணியை நம்பி என்கிட்ட கேட்காமலாம் பணத்தை கொடுத்துறாதீங்க. கண்டிப்பாக ரோகிணி உங்களை தேடி இனி வரமாட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ரோகிணி கிட்ட கவனமாகவே இருங்கம்மா அப்படின்னு ரோகிணி முன்னாடியே ஃபோனில் பேசுகிறாங்க ஸ்ருதி. ஸ்ருதியோட அம்மா சுதா, அப்படியா நீ பணத்தை வாங்கிட்டியா, அந்த பணத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இப்படி ஸ்ருதி பேசினதால தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி. இப்போ கூட நான் ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, மீனா முத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல இந்த ஸ்ருதி, என்னை மட்டும் கண்டுக்காமல் இப்படிலாம் செய்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்துறேன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தி வாங்குற பணத்தையும் வாங்கிட்டு மீனா முத்துக்கு வேற அந்த பணத்தை கொடுக்க போகிறாங்களா, இதை வேற நான் நின்று பார்க்கணுமா அப்படின்னு கோவமாக இருக்காங்க ரோகிணி. ரோகிணி ஸ்ருதிக்கிட்ட பணத்தை கொடுத்த உடனே அந்த பணத்தை முத்து மீனாவுக்கு கொடுத்து உதவி செய்கிறாங்க ஸ்ருதி. இந்த பணம் உங்களுடைய பணம். சந்தோஷமாக நீங்கள் மீனாவுக்காக புது பிஸ்னஸ்க்காக நீங்கள் அந்த ஃப்ரூட் பொக்கே செய்கிறதுக்காக பெரிய ஆஃபீஸை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். இது என்னுடைய ஆசை. மீனாவை பார்க்க வரவங்க எல்லாரும் அந்த ஆஃபீஸ்க்கு தான் வரணும் அப்படின்னு ரோகிணியை வெளுத்து வாங்கி அவங்க கிட்ட இருந்து 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கி மீனாவுக்கு உதவி செய்யணும்னு நினச்ச ஸ்ருதியும் மீனாவுக்காக புது ஆஃபீஸையும் ஆரம்பித்து கொடுக்குறாங்க. நல்லபடியாக மீனா அதில் முன்னேறதுக்காக 2 லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்து உதவி செய்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே மீனா அழுதுகிட்டே ஸ்ருதிக்கு நன்றி சொல்கிறாங்க. வீட்டில் நான் வேலையெல்லாம் செய்யும்போது புது பிஸ்னஸ் மூலமாக நான் முன்னேறக்கூடாதுன்னு நினச்சி விஜயத்தை என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்னுடைய வீட்டில் எதுக்காக புது பிஸ்னஸ்லாம் செய்கிற, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட் பொக்கே எதுக்காக நீ இவ்வளோ ஆர்டர் எடுத்து செய்கிறேன்னு திட்டுவாங்க. ஆனால் இப்போ எனக்காக புது ஆஃபீஸெல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸ்ருதி. அவங்க கொடுத்த பணத்தால் தான் இப்போ எனக்கு புது ஆஃபீஸ் இருக்குது, பெரிய ஆஃபீஸ் இருக்குது. என்னுடைய வேலை எல்லாத்தையும் என்னுடைய ஆஃபீஸ்லேயே நான் செய்வேன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப சந்தோஷமாக மீனா பேசுகிறத பார்த்துட்டு மீனாக்கு வாழ்த்து சொல்கிறாங்க ஸ்ருதி. அது மட்டும் இல்லாமல் மீனாவும் முத்துவும் ஸ்ருதி ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க ஆஃபீஸில் நிறைய ஆர்டர் வர்றதுனால நல்லபடியாக அவங்க முன்னேறுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மீனாவும் முத்துவும். இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாமல் ரோகிணி என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி மீனா முத்துவுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் மீனா முத்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு இந்த ஸ்ருதி எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஆனால் என்னுடைய நிலைமை இப்படி இருக்குது அப்படின்னு ஸ்ருதி மேலே ரொம்பவே கோவமாக இருக்கிறாங்க ரோகிணி. ஆனால் விஜயா, மனோஜ், ரோகிணின்னு எல்லாருக்கும் சரியான பதில் சொல்கிற மாதிரி இங்கே மீனாவும் முத்துவும் அவங்களுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி நல்லபடியாக முன்னேறுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க.